ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சிறுகதை சோலை. அண்ணா உங்கள் சுபா. நம்ம கிருஷ்ணரோட கதைகளை கேட்டுட்ருக்கோம். போன வாரம் மகாவிஷ்ணு எல்லா பிரச்சனைக்கும் நானே வந்து முடிவு கட்டுறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதனோட தொடர்ச்சி என்னன்னு இப்போ நாம் பார்ப்போம். பாகம் 2. காலங்கள் மெல்ல மெல்ல கடந்து போச்சு. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி தேவகிக்கும் வசுதேவருக்கும் நல்லபடியா திருமணமும் நடந்து முடிஞ்சது. கம்சனும் அளப்பரியா சந்தோஷத்தோட ஏகப்பட்ட சீர்வரிசைகளோட தேவகிய அவ கணவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எதுல எடுத்துட்டு போனாங்க தெரியுமா சீர்வரிசைய? அழகழகா அலங்கரிக்கப்பட்ட 400 யானைகள், 15,000 குதிரைகள், 1,800 தேர்கள்னு சொல்லி அதனோட 200 பெண்மணிகள் தேவகிக்கு சேவகம் செய்யறதுக்காகவே இந்த நாட்டில் இருந்து வசுதேவரோட நாட்டுக்கு கூடவே கூட்டிட்டு போனாங்களாம். இதோட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மணமக்களை கூட்டிட்டு போனது தேரோட்டியா இருந்து யாரு தெரியுமா? கம்சன் தானே தேரை ஓட்டுனாமா. அந்த அளவுக்கு அவன் சந்தோஷத்தோட தேவகிய கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? அவனுக்கு திடீர்னு ஒரு அசரீரி கேக்குது. அந்த அசரீரி என்ன தெரியுமா சொல்றான்? முட்டாள் கம்சனே, நீ எந்த தேவகிய இப்படி தாங்குறியோ அந்த தேவகிக்கு பிறக்க போற 8வது குழந்தை தாண்டா உன்னை அழிக்க போகுதுன்னு சொல்றான். இத கேட்ட கம்சனுக்கு கோவம் தாங்கல. இதுவரையிலும் கம்சனோட அன்பான முகத்தை பார்த்த தேவகி இப்பதான் கம்சனுடைய கொடூரமான முகத்தை பார்க்கிறா. என்ன பண்ணா தெரியுமா கம்சன்? தேவகியை கொல்ல போயிட்டான்பா. அச்சோ, ஒரு அசரீரியோட வாக்க கேட்டு என்ன ஆயிடுச்சு? தன்னுடைய தங்கைன்னு கூட பார்க்காம அவளையே கொல்ல துணிஞ்சிட்டான் கம்சன். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது, சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் நினைச்சிட்டு இருக்க அந்த ஒரு நொடிக்குள்ள தன்னுடைய மனைவி இறக்க போறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வசுதேவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திகச்சு போய் நிற்கிறாரு. அப்புறம் சுதாரிச்சுட்டு சட்டுன்னு போய் கம்சனுடைய காலை பிடிச்சி கதறார். கம்சராஜா, தயவு செய்து என்னுடைய மனைவியை விட்டுடுங்க. அவ ஒரு பாவமும் அறியாதவ. ஒரு அசரீரியோட வாக்க கேட்டு உங்களோட சொந்த தங்கச்சியை நீங்க இப்படி கொல்லலாமா? இது நியாயமா? நாங்கள் இப்போதான் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம், எங்களை வாழ விடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனால் கம்சன் கொஞ்சம் கூட மனசு இறங்கலை. இவ இருந்தாதானே இவளோட குழந்தை என்ன வந்து கொல்லுவான், இவளே இருக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக அவளை கொன்னே தீரணும்னு சிக்க ஆரம்பிச்சிட்டானா கம்சன். அப்படியே பிரபஞ்சமே நடுங்குது. அம்மாடி, இவனோட கோபத்திலிருந்து எப்படியான தன்னுடைய மனைவியை காப்பாற்றி ஆகணுமே அப்படிங்கிற அந்த நிலைமையில என்ன பண்ணணும் தெரியாம வசுதேவர் என்ன பண்ணாரா? இப்போ என்ன கம்ச மகாராஜா, உங்களுக்கு என்ன? எங்களோட குழந்தையால தானே ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? நான் உங்க ஒன்று பண்ணுறோம். எங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து தந்துடுறோம். என் மனைவியை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறார். அவர் என்ன யோசிச்சாருன்னா, குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் யாரா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆறப்போடலாம், தன்னுடைய மனைவியை காப்பாற்றலாம்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஒரு வாக்க கொடுத்துட்றாரு. உடனே இதுவும் நல்லா இருக்கு, இவளால ஒரு பிரச்சனையும் இல்லையே, இவ குழந்தையால தானே பிரச்சனை, குழந்தை நம்ம கையில் வந்துட போகுது. சரி, அப்பன்னா சரி, நீங்கள் 2 பேரும் பொழைச்சி போங்க அப்படின்னு விட்டுடுறாரு.
ஆனா அங்கேயும் அவருடைய அரக்க சுபாவம் போகல. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? ஒருவேளை இவங்க 2 பேரையும் இவங்களோட நாட்டுக்கு போக விட்டாச்சு அப்படின்னா, அப்புறம் சொன்ன வாக்க காப்பாத்தாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு, தன்னுடைய நாட்டுக்குள்ள தன்னுடைய சிறைச்சாலையில இவங்க 2 பேரையும் அடைச்சு சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டாமா. எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. அரச குடும்பத்துல பிறந்து ராஜபோக வாழ்க்கை அனுபவிச்ச வசுதேவருக்கும் தேவகிக்கும் இப்போதைய நிலைமை என்ன தெரியுமா? சங்கிலியால் பின்னப்பட்ட சிறைவாசம். முதல் ஆண்டு முடிவடைறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இப்படி ஆண் குழந்தை பிறந்தவுடனே வசுதேவருக்கோ குழந்தை பிறந்த சந்தோஷம். ஆனா கொடுத்த வார்த்தையை காப்பாத்தி ஆகணுமே, என்ன பண்றது? அவர் நேரா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கம்சராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாரு அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துல கம்சனுக்கு, ச்சே, எனக்கு இந்த 8வது குழந்தையால தானே பிரச்சனை, இது ஒரு முதல் குழந்தை தானே, இதனால எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? உன்னுடைய இந்த நேர்மையை நான் ரொம்பவே பாராட்டுறேன். இந்த குழந்தைய நீயே கொண்டு போய் வளர்த்துக்கோ அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாருப்பா. கம்சன் என்ன அவ்வளோ நல்லவனா? அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. பாய் குட்டீஸ்.